கேட்டால் அவர் ஆழ்வார்பேட் வீட்டில் இருந்தார், அங்கே இருந்தார், இங்கே இருந்தார் சொல்லிட்டு கமலஹாசன் எல்லாருக்கும் தெரியும், தெரியாத ஆள் இல்லை. வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வரும்போது ஆள் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, நீக்கிடுறாங்க. இதற்கு காரணம் வந்து பாஜக, இதற்கு காரணம் வந்து சதி, இதற்கு காரணம் அப்படின்றது கிடையாது. இப்போது நான் இங்கே உட்காந்துக்கிட்டு எஸ்ஐஆர் தேவையில்லை அப்படின்னு நான் பீகாருக்கும் உத்தரப்பிரதேஷ்க்கு வெஸ்ட் பெங்காலுக்கு நான் சொன்னால் தப்பு. தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் இது பிரச்சனை இல்லை நான் சொல்கிறது சரி. பிரவீன்குமார்லாம் வந்து எதையுமே மறைக்கணும்னு நினைக்க மாட்டார், எல்லாத்தையும் சொல்லிடுவார் வெளிப்படையாக. சத்யபிரதா சாஹூ இருந்தார், எதையுமே அமைதியாக பொறுமையாக செய்வார். எது ஒன்று வந்ததுனாலும் ஒரு குற்றச்சாட்டு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா முதல்ல டெல்லிக்கு போஸ்ட் அனுப்பிச்சிடுவார். நம்ம போய் கேட்டோன்னா டெல்லிக்கு அனுப்பிச்சுட்டா டெல்லி சொல்லுதும் நம்மளுக்கு கேட்குது அப்படின்றவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறு தமிழகத்தில் நடக்குமே ஆனால் அதை வேடிக்கை பார்க்கணும். அர்ச்சனா பட்நாயக் இருக்கிறாங்க, ஒரு ஓட்டு தானே, அதை நம்ம போய் பார்க்க வேண்டாம் கொள்ள வேண்டாம்னு இல்லாமல் இந்த ஓட்டினுடைய முக்கியத்துவம் கருதி தயவுசெய்து பொதுமக்கள் வந்து போய் பார்க்கணும். ஏன்னா இந்த ஓட்டுன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு தெரியும். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா சென்னையில் வந்து இப்போ எழும்பூரில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டான வாக்காளர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்காளர்கள் எந்த பூத்தில் அதிகமாக இருக்காங்கன்றது கடந்த தேர்தலோட ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ அந்த இடத்துல போயிட்டு வேணால் நீங்கள் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது மாட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்குமே. ஆனால் இல்லை அந்த கட்சிக்காரர்கள் அவங்கவுங்க பூத்து வேலையை பார்த்தாங்கன்னா இப்போ ஒரு பூத்தில் வந்து அதிகமாக ஆள் சேர்த்தா பெருசாக பிரச்சனை வராதுங்க. இப்போ பூத்தில் வந்து ஆள் அதிகமாக கம்மியாக ஆகுது அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா ஏன் இந்த ஓட்டெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்சிக்காரர்கள் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கும் பூத்து வேலை தெரியும். எவ்வளோ நேரத்தில் மெட்ராஸில் 59-58% தான் ஓட்டே போடுறீங்க, 42% பேர் ஓட்டே போடுறது கிடையாது. வீட்டில் ஓட்டே போடாமல் வீட்டில் உட்காந்து ஒரு சிலதை நீக்கிடுறாங்க, அதுவும் பார்ப்பாங்க. ஓகே, 3 தேர்தல் 2 தேர்தல் ஓட்டே போடலன்னா அவருக்கு ஒரு ஃபைலை குத்து அனுப்புவாங்க. அப்போ போய் கரெக்ஷன் பண்ணுறாரு, ஐயா எல்லாம் கரெக்டாகுது அப்படின்னா என்ன மேன் வேலை பார்க்குது அப்படின்னு மேலே ஒருத்தர் கேட்பார். இல்லை அதனால கொஞ்சம் இப்போ 4 நீக்குவோம் 4 சேர்ப்போம் அப்படின்னு பண்ணும்போது இதெல்லாம் ஆகுறது. அப்போ அதை சரி பண்ணும். கமல் அவர்களுக்கே ஓட்டு இல்லை நடந்துருக்குது. அப்போ கமல் அவர்களுக்கு நடந்தது, அதனால கமல் என்ன ஆகிட்டார்? இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இதை சரி பண்ணுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து யாரும் ஓட்டை எடுங்கன்னு சொல்லுதா? 60-65 லட்சம் ஓட்டு காணா போச்சு, எங்கடா போச்சு பாவீங்கன்னு கேட்டதுனால வந்தது தான் எஸ்ஐஆர். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக உங்களுடைய பேட்டிகள் வந்து சமூகத்தை ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக பண்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதுக்காக மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இயற்கை நமக்கு உதவி செய்ய வேண்டும், இயற்கை தான் நமக்கு கடவுள், அதனால் பார்ப்போம் கட்டாயமா. இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது தமிழக அளவில் ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருப்பது எஸ்ஐஆர் தான். ஸோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்னு சொன்னாலே திமுக பயப்படுகிறது, போலி வாக்காளர்களை நீக்கி விடுவார்கள் என்ற அச்சம் திமுகவுக்கு இருக்கிறதுன்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நேற்றுக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிறதே திமுகவை ஒழிப்பதற்காக பாஜக கொண்டு வருகிறதுன்னு சொல்றாரு. உண்மையிலே எஸ்ஐஆர் சாதகமா பாதகமா சார்? மக்களுக்கு என்ன சார் எப்படி புரிய வைக்கலாம்? இப்போது இந்த காணொலி 10 நிமிஷம் தாமதமானதுக்கு காரணம் எஸ்ஐஆர். இப்போ வீட்டுக்கு கீழே கார்பரேஷன் மாநகராட்சியிலேருந்து அலுவலர்கள் வந்திருந்தாங்க. என் பேர் இருக்கான்னு பார்த்தேன், பேர் இருக்குது, வீட்டில் எல்லாரும் பேரும் இருக்குது. அரசியல் அதிகமாக பேசக்கூடிய என்னோட அத்தை மகன் ஒருத்தர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் சொல்லிட்டு அவர் தான் அதிகமாக அரசியல் பேசுகிறார். அவர் பேரை காணும். உங்கள் வீட்லேயே ஒரு பேரை காணுமா? அவர் பேரை காணும். அப்புறம் விசாரித்து பார்த்தா போன தேர்தலையுமே அவர் பேர் வந்து இருந்தால் மாதிரி சொந்தக்காரங்க தம்பி பேர்லாம் கூட சித்தப்பா பசங்க பேர்லாம் ஒரு சிலது காணா போயிருக்கு. போன தேர்தலையுமே ஒரு சில பேர் போச்சு, அப்புறம் சேர்த்தோம், அப்புறம் காணா போயிட்டு சேர்க்கறது காணா போகிறது சேர்க்கறது அப்படின்றது எப்பயுமே இருக்கிறது தான். ஒரு சில பேர் வந்து நீக்கிறது கிடையாது. ஒரு சில பேர் இந்த மாதிரி அதாவது இந்த பிரச்சனை என்பது எப்பவுமே இருக்கிறது. ஆனால் ஒரு மாநிலமே பயப்படுற அளவுக்கு பூதாகாரமான ஒரு பிரச்சனையா இதுன்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இதை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேர்தலில் பார்த்துட்டேன்.
பேர் காணா போகிறதுன்றது பிரபலங்களுக்கு கூட ஆயிருக்கு. ஓ அப்படியா? பிரபலங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து பேர் வந்து காணா. இப்போ கமல் அவர்கள் ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தார் ராமங்களா. இப்போ கமல் ஓட்டு காணா போச்சு. கேட்டால் அவர் ஆழ்வார்பேட் வீட்டில் இருந்தார், அங்கே இருந்தார், இங்கே இருந்தார் சொல்லிட்டு கமலஹாசன் எல்லாருக்கும் தெரியும், தெரியாத ஆள் இல்லை. வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வரும்போது ஆள் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, நீக்கிடுறாங்க. இதற்கு காரணம் வந்து பாஜக, இதற்கு காரணம் வந்து சதி, இதற்கு காரணம் அப்படின்றது கிடையாது. ஓட்டில் பேர் நீக்கமாக வருது. அது வந்து என்னென்னா அந்த அரசு ஊழியர்கள் அதை சரியாக செய்யாமல் போகிற ஒரு காரணம். இல்லை அவங்க வரும்போது வீட்டில் ஆள் இல்லை, வீட்டு பூட்டி கிடக்குது, இல்லை நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க 2 மாதம் 3 மாதம் ஆளே இல்லை அப்படின்னா அதை நீக்கிறது வாய்ப்பு. நிர்வாக குளறுபடி தான் இது. நிர்வாக குளறுபடி தான். உதாரணத்துக்கு எனக்கு பழக்கமானவர் ஒருத்தர் தாம்சன் சொல்லிட்டு, ஓகே சார், அவர் வந்து ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்தவர். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவர். எப்போ பார்த்தாலும் நான் அவரை பார்த்து வணக்கம் வைப்பேன், ஹவ் யூ சன் மை பிளெஸிங்ஸ்லாம் பண்ணுவார். என்ன அவர் முந்தானத்து ஃபோன் பண்ணி பேனிக் ஆகுறாரு. இப்போ மை சன் இன் லா அண்ட் மை டாட்டர் ஆர் ட்ராவலிங் டு துபாய், இப்போ ஒரு 2-3 months இருக்க மாட்டோம், இதெல்லாம் சொல்லும்போது பயமாக இருக்கா மேம், வாட் வில் ஹேப்பன் டு மை ஹோட் அப்படின்னு பதறாரு. நான் சொல்கிறேன், நோ அங்கிள், யூ டோன்ட் ஹேவ் வழி, இல் பி டேக்கிங் கேர், ஷுடன்ட் பி அன் இஷ்யூ. நேம் வந்து போகிறதுன்றது சம்டைம்ஸ் கிளரிக்கலாக நடக்கும். பட் அது Form 6, Form 7 அந்த மாதிரி இன்க்ளூஷன் டெலிஷனுக்கு there are forms. You can submit that and get it. No son, you are selling it so easy. That's not so easy. You know how these officials behave. You are just getting literally scared. Very panic. ஆமாம், பேனிக் ஆகி பதறாரு. அப்புறம் அவரை வந்து சொல்லி, இல்லை அங்கிள், இது வந்து இப்போ எப்பயுமே இருக்கிறதா, இப்போ அரசியல்வாதிகள் இதை பற்றி அதிகமாக பேசுறதுனால, பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால, குறிப்பாக சிறுபான்மையினராக இருக்கிற உங்களை போனவர்கள் அது அதிகமாக பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது வரும்போது நீங்கள் போய் பார்த்துட்டு எந்த இருக்குது அப்படின்ட்டா களத்தில் முடிஞ்சிடும். மற்ற அரசியலை விட இந்த அரசியல் வந்து பேசுறதுக்கு ஈஸி. இப்போது வாக்காளர் பிரச்சனை, அதாவது இதை வந்து பிரித்து பார்க்கணும். இப்போது நான் இங்கே உட்காந்துக்கிட்டு எஸ்ஐஆர் தேவையில்லை அப்படின்னு நான் பீகாருக்கும் உத்தரப்பிரதேஷ்க்கு வெஸ்ட் பெங்காலுக்கு நான் சொன்னால் தப்பு. தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் இது பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்கிறது சரி. ஓகே, அது எப்படி அப்படின்னா, தமிழகத்துலேயோ கேரளத்துலேயோ மாநில ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, திமுக, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு, அதெல்லாம் வந்து அவங்க வந்து கரெக்டாக அதை பார்ப்பாங்க. அங்கே என்ன பிரச்சனைனா, வட இந்தியாவில் ஒரு சில இடத்துல மற்ற பங்களாதேஷ்லேருந்து வராங்க, இல்லை ஆல்ரெடி ஒருத்தர் சிறுபான்மையினர் இருக்காங்கன்னா அங்கே அந்த சாதி ரீதியாக மத ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல யாரோ ஒரு விஷயமி கூட ஒரு 50 ஓட்டை நீக்கி விடலாம், சாத்தியம் இருக்கு. இங்க தமிழகத்துல அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்றது என்னோட புரிதல். இங்க எல்லாருமே வந்து அன்பா அண்ணன் தம்பியா பழகுறாங்க. என்னப்பா இப்போ யூனிஸ் பாய் பேர் இல்லை, யாருப்பா அது, இப்போ ஃபோனை போட்டு பாய் பேர் இல்லை பாய் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்டனி பேர் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கணேஷ் ஃபோன் பண்ணி, ஆனால் ஆண்டனி நான் பேர் இல்லைண்ணே, என்னன்னு பாருண்ணா, அது நான் பார்த்தேன் இதில் சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் பூத்துக்கு போகும்போது அவங்க வந்து பாஜகவாலோ இல்லை திமுகவாலோ அதிமுகவாலோ கிடையாது, அவர் ஒரு வேலை பார்ப்பவர், அரசு ஊழியர். அதனால நீங்கள் அதை கொடுத்து அதை சரி செய்யுதுன்னா, எஸ்ஐஆரோட அந்த பதட்டம் என்பது தேவையில்லாமல் பெருசாக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் நெருங்கி பழகி இருக்கிறேன். ஐயா நரேஷ் குப்தா இறந்த பொழுது நான் போயிட்டு இங்கே கீழ்ப்பாக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 நாள் அவங்க சொந்தக்காரங்க வர்றதுக்கு வேண்டி ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. அப்போ போயிட்டு அந்த அறையை, அதாவது பிணை அறையில் அந்த ரேக்காக இருக்கும், இழுத்து பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அவர் பார்த்துட்டு வேண்டிட்டு வந்தார். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அதே மாதிரி சார் ராஜேஷ் லக்கானி இப்போ டெல்லியில் இருக்கிறார், அவரு எனக்கு நல்ல பழக்கம். அவர்கிட்ட அதாவது தேர்தல் அதிகாரிகள் கிட்டேருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுருக்கிறேன். சந்தீப் சக்சேனா இருந்தார், பிரவீன்குமார் இருந்தார். பிரவீன்குமார்லாம் வந்து எதையுமே மறைக்கணும்னு நினைக்க மாட்டார், எல்லாத்தையும் சொல்லிடுவார் வெளிப்படையா. சத்யபிரதா சாஹூ இருந்தார், எதையுமே அமைதியாக பொறுமையாக செய்வார். எது ஒன்று வந்ததுனாலும் ஒரு குற்றச்சாட்டு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா முதல்ல டெல்லிக்கு போஸ்ட் அனுப்பிச்சிடுவார். நம்ம போய் கேட்டோம்னா டெல்லிக்கு அனுப்பிச்சுட்டா டெல்லி சொல்லுதும் நம்மளுக்கு கேட்குது அப்படின்றவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறு தமிழகத்தில் நடக்குமே ஆனால் அதை வேடிக்கை பார்க்க மாட்டேன். அர்ச்சனா பட்நாயக் இருக்கிறாங்க, அவங்க கலெக்டராக இருந்திருக்கிறாங்க. இப்போ சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க நிறைய பேர் அந்த பொறுப்புலலாம் வராங்க. இப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரி தமிழகத்தில் வந்து இந்த எஸ்ஐஆர்ன்ற அந்த ஒரு விஷயம் வந்து பொதுமக்களோ வாக்காளர்களோ பயப்பட வேண்டியதில்லை. உடனே போய் பார்த்துட்டு பேர் இல்லை அப்படின்னா அது பேர் சேர்க்கறதுக்கு மனுவை கொடுத்து, என்ன டைம் இருக்குது, டிசம்பர் வரையிலும் அந்த இறுதி சுற்று வந்து ரிவைஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே பேரை கொடுத்துட்டு அப்புறம் ஃபோட்டோ பிடிக்கலன்னா கூட அதை காசை கொடுத்து ஃபோட்டோ மாற்றுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா நிறைய நேரத்தில் வந்து நம்ம மூஞ்ச பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும், சந்தேகம் ஏதோ தேடப்படும் குற்றவாளி மாதிரியே நம்மளை காட்டியிருப்பாங்க. இருட்டில் கும்முன்னு இப்படி எடுத்திருப்பாங்க. அது ஜூல இருந்து புகைப்படத்தை எடுத்ததா இல்லை வீட்டில் எடுத்த மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி புகைப்படங்கள் எல்லாம் கூட மாற்றலாம், அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதனால் ஒரு ஓட்டு தானே, அதை நம்ம போய் பார்க்க வேண்டாம் கொள்ள வேண்டாம்னு இல்லாமல் இந்த ஓட்டுனுடைய முக்கியத்துவம் கருதி
தயவுசெய்து பொதுமக்கள் வந்து போய் பார்க்கணும். ஏன்னா இந்த ஓட்டுன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. இல்லை, நீங்கள் வந்து தமிழக சூழலை பொறுத்து இது வந்து ஒரு பேராபத்தை விளைவிக்காது, மற்ற மாநிலங்கள் வேற நம்மளுடைய மாநிலம் வேற அப்படின்னு ரொம்ப அழகாக பகுத்து சொல்கிறீங்க. ஆனால் முதலமைச்சருடைய அந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பதற்றத்தை கொஞ்சம் உருவாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கவனமாக இருங்க, நல்லா மெத்த படித்தவங்களுக்கு கூட இதில் பிழை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு டிடிவி தினகரன் ஒரு இடத்துல பேசுகிறாரு, எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கே ஒன்றும் புரியல, டக்குன்னு கொஞ்சம் குழப்பமாயிடுது, அப்போ பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வியில் எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் இல்ல போலி வாக்காளர்களை வந்து அதிகமா வைத்திருக்கக்கூடிய திமுக இப்படிதான் பயப்படும் எடப்பாடி சொல்றாரு. அரசியல் ரீதியா கொண்டு போறாங்களே இதை. அதுங்க மக்களுக்கு தேவையான அரசியல் தான் இது. வாக்காளர்ல அவங்க பேர் பட்டியல் இருக்கான்னு எல்லா கட்சிக்காரங்களும் அதில் இருக்கக்கூடிய விமர்சனம், கேள்வி பதில், குற்றச்சாட்டு வைப்பது என்பது ரைட்டு. பட் நம்ம ஒரு பத்திரிகையாளராக அதை எப்படி டீகோட் பண்ணுறோன்னா, இன்னைக்கு யார் முதலமைச்சர்? ஐயா மு.க. ஸ்டாலின். அப்போது முதலமைச்சரே நீங்கள் பயப்படுறீங்க, பதறீங்கன்னா அப்போ உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? நீங்கள் பயப்படக்கூடாது. நான் இருக்கிறேன் தமிழகத்து முதலமைச்சராக, என்ன மீறிலாம் அப்படிலாம் வந்து போலி வாக்காளர் நீக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சூப்பர். தேர்தல் ஆணையத்தில் இருந்த அதிகாரிகள் கொஞ்சம் பேர் தான் மேலே இருப்பாங்க, கீழே அவங்களோட 96 விழுக்காடு பார்த்தீங்கன்னா மாநிலத்தை சார்ந்த அதிகாரிகள் தான். மாநிலத்தோட கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குது? முதலமைச்சர்கிட்ட இருக்குது. சீஃப் செக்ரட்டரி கீழே அதிகாரிகள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி முதலமைச்சர் நினச்சா எந்த ஒரு கலெக்டருக்கும் ஃபோனை போட்டு கலெக்டரை நேராக மெட்ராஸ்க்கு வர சொல்லு, வந்துட்டு என்ன உன் மாவட்டத்தில் நம்ம பேர் ஆளை தூக்குறியா, அது இல்லையா, என்ன வேலை பார்க்குறாங்க, ஒழுங்காக வேலை பார்க்கணும், தொலைச்சி போடுவேன்னு சொல்லலாமா, சொல்ல முடியாதா? அப்படி பண்ணுறது தானே அது முறை. அதை விட்டு பாஜகவை பார்த்தால் பயமாக இருக்கிறது, வாக்காளர்கள் பேரை தூக்கிடுவாங்க, எழுத்துருவோம், அதெல்லாம் அதுங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் என்பது வேறு வகையில் பண்ணணும். அங்கே அந்த அக்கிரமம் நடந்ததுனால இங்கே அதுக்கு சாத்தியம் இல்லைன்றது. இப்போது ஒருவேளை பிஜேபி ஆளுகிறது, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா ஓகே ரைட். எப்படின்னா இப்போ இந்த பூத்தில் வந்து நிறைய பேர் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் இந்த பூத்தில் வந்து ஒரு 100 ஓட்டை குறைச்சி விட்ரு, ஒரு பூத்துக்கு வந்து 1000 ஓட்டுங்க, 1000 வந்து 1200 அந்த லெவல் இருக்குது. ஒரு சில பூத்தில் வந்து அரசியல்வாதிகளுக்கு தெரியும் எது அதிமுக பூத்து, எது திமுக பூத்து, எது காங்கிரஸ் பூத்து, எது பிஜேபி பூத்து. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கன்னியாகுமரி எடுத்தீங்கன்னா கிள்ளியூர், பத்மநாபபுரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நல்லா இருக்கும், குளச்சல் எல்லாம். இதே இந்த சைடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து இவர் ஜெயிச்சார், பாஜகவோட ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு தலவாய் சுந்தரம் இருக்கிறாரு, அவங்க சார்ந்தக்கூடிய அந்த கன்னியாகுமரி பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு சிலது எடுக்கும், திமுகவுக்கு ஒரு சில பூத்து நல்லாயிருக்கும், செல்வாக்காக இருக்கும். அப்போது அவங்களுக்கு தெரியும். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா சென்னையில் வந்து இப்போ எழும்பூரில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டான வாக்காளர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்காளர்கள் எந்த பூத்தில் அதிகமாக இருக்காங்கன்றது கடந்த தேர்தலோட ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ அந்த இடத்துல போயிட்டு வேணால் நீங்கள் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது மாட்டிக்கும் இந்த ஊரில். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணும். இதே வட மாநிலத்தில் அப்படி கிடையாது. வட மாநிலத்தில் ஆட்சியாளர்களே வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களோ இல்லை அவங்களுக்கு ஊதுகோலாக இருப்பவர்கள். இங்கே அப்படி இல்லை. முதல் அமைச்சர் பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க, திராவிட கட்சி உட்காந்துருக்கு. அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி வந்து எஸ்ஐஆர் மூலமாக அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு 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 யதார்த்தமான பிரச்சாரமாக நான் பார்க்கல. அதிகாரிகள் வந்து மாநில அதிகாரிகளாக இருந்தாலுமே கூட ஒன்ஸ் தே ஆர் அண்டர்கோயிங் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்கள நான் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நேற்று முதலமைச்சர் பேசுறது இன்னைக்கு பத்திரிகைகளை பதிவு பண்ணுறாங்க. அதே முதலமைச்சர் வந்துட்டு அவங்க கட்சிக்காரர்களை உஷார்படுத்துறதுக்கு இதை பண்றாரான்னு தெரியல. இப்ப பூத் வேலை சரியா நடக்கல, பண்ண சொல்றாரு, அதே சரியா செய்ய. இதை கரெக்டா நீங்க மானிட்டர் பண்ணாவே பூத் வேலைக்கு கூட அவர் சொல்லலாம். ஓகே, புரியுது. நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. பட் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு சட்டமன்ற தொகுதி அது உள்ள அப்படின்னா 300 பூத் இருக்கு. 300 பூத்தில் வந்து ஒரு 50 பூத்தில் வந்து ஒரு 100 ஓட்டை வந்து நமக்கு வராத ஓட்டு எதுன்னு பார்த்து கழிச்சு விட்ரு அப்படின்னு கழிச்சு விட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ஓட்டுலேருந்து ஒரு 100 ஓட்டை எடுத்து விட்டிங்கன்னா 5000 ஓட்டு கம்மியாகி போச்சு. 5000 ஓட்டுன்றது வெற்றி தோல்வியை கூட தீர்மானிக்கும். பட் இது நான் ஈஸியாக சொல்லிட்டேன், இதை செய்யறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஓகே, மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்குமே ஆனால் இல்லை அந்த கட்சிக்காரர்கள் அவங்கவுங்க பூத்து வேலையை பார்த்தாங்கன்னா இப்போ ஒரு பூத்தில் வந்து அதிகமாக ஆள் சேர்த்தா பெருசாக பிரச்சனை வராதுங்க. இப்போ பூத்தில் வந்து ஆள் அதிகமாக கம்மியாக ஆகுது அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா ஏன் இந்த ஓட்டெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்சிக்காரர்கள் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கும் பூத் வேலை தெரியும். அந்த தம்பிங்களுமே இன்னைக்கு வந்து 2-3 தேர்தலில் பார்த்துட்டு தயாராகிட்டாங்க. ஆமாம், ஆனால் இது என்னன்னா இது பாகம் என்ன, இது இந்த சீரியல் நம்பர் இது ஒத்து போலியே ஏன் இல்லை கேட்பாங்க. இப்போ விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவர்களுமே வந்து பேர் இல்லை கொள்ளனா அவங்களும் கேட்பாங்க.
அப்போ கேள்வி கேட்கறதுக்கு இங்க பிரச்சனை கிடையாது, பொதுமக்கள் இருக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி இதற்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் தான். அதை தாண்டி முதலமைச்சர் பயப்படுற அளவுக்கோ இல்ல பதற அளவுக்கோ அதுல ஒரு பெரிய அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படுறதுக்கு வேற சில பெரிய விஷயங்கள் இருக்கு. தமிழகத்துல வந்துட்டு வாக்காளர் சேர்த்துட்டு வாக்காளரை நீக்கிட்டு எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி 4 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட முடியாது. அவங்களோட கட்சி அவங்களோட நிலை என்னன்றது அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியும். அவங்க அந்த அவ்வளோ பெரிய லெவல்லலாம் வரல. அதனால மேபி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை மையமாக வைத்து இந்த பிரச்சாரத்தை வந்து இவங்க எடுத்துட்டு போக பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக அது கட்டமைப்பு கொடுத்தா என்னன்றது நம்ம அதை பார்க்கணும். மற்றபடி நான் ஒரு மக்கள் பதற்றம் அடைய வேண்டாம், ஒரு பத்திரிகையாளராக சொல்றீங்க, தேவையே கிடையாது. சரி, நான் என்ன கேட்குறேங்க, இன்னும் 5 மாதம் இருக்குங்க. இப்போ வெரிஃபிகேஷன் வராங்க, இல்லை வெரிஃபிகேஷன் வரல அப்படின்னா அந்த இடத்துல யார் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மாநகராட்சியிலையோ இல்லை நகராட்சியிலையோ இல்லை ஊராட்சியிலையோ இல்லை வந்து உங்களுக்கு அதுக்கு கீழே இருக்கிற வில்லேஜ் பஞ்சாயத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. அந்த நம்பர் வாங்கிட்டு எப்பா கணேசனா இல்லை லட்சுமியா அம்மா என் பேர் இது இந்த வெரிஃபை பண்ணணும் பார்க்கணும் எங்கேம்மா வர்றதுன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. பெரும்பாலும் 2 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எஸ், கண்டுபிடிச்சிடலாம். இல்லை வெளியூர் போகிறீங்களா உங்களோட இன்னொன்று இப்போ எல்லாருமே அவங்கள பார்த்து சொல்லணும்னு இல்லை. இப்போ ஒருத்தர் வந்தார், அவர் வந்து என்னோட அண்ணன் குடும்பம் அண்ணன் பையன் பேர் இல்லை அப்படின்னு அது 2 பதிவு பண்ணிட்டு அண்ணனோட மகன் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு அது யாருக்கிட்ட பேசணுன்ட்டு நம்பர் வாங்கிட்டு போகிறார். ஓகே, இப்போ நீங்கள் தான் போகணுன்னு இல்லை, நீங்கள் போயிட்டு இது வெரிஃபை பண்ணிங்கன்னா கூட போதும். அதனால் இது வந்து ஒரு சுலபமான ப்ராசஸ்ங்க. ஏதோ இது ஒண்டி தான் தமிழக அரசியலோட தலையாய பிரச்சனை போல பேசப்படுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. மக்கள் அதற்கு பயப்பட வேண்டியது. அதாவது என்னன்னா நீக்கிட்டா நான் என்ன நீக்கிட்டா சரி, இப்போ நீக்கிட்டாங்க என்ன ஆகிட போகுது? எவ்வளோ நேரத்தில் மெட்ராஸில் 59-58% ஓட்டே போடுறீங்க, 42% பேர் ஓட்டே போடுறது கிடையாது. வீட்டில் ஓட்டே போடாமல் வீட்டில் உட்காந்து ஒரு சிலதை நீக்கிடுறாங்க. அதுவும் பார்ப்பாங்க. ஓகே, 3 தேர்தல் 2 தேர்தல் ஓட்டே போடலன்னா அவருக்கு ஒரு ஃபைலை கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ போய் கரெக்ஷன் பண்ணுறாரு, ஐயா எல்லாம் கரெக்டாகுது அப்படின்னா என்ன மேன் வேலை பார்க்குது அப்படின்னு மேலே ஒருத்தர் கேட்பாரு. இல்லை அதனால கொஞ்சம் இப்போ 4 நீக்குவோம் 4 சேர்ப்போம் அப்படின்னு பண்ணும்போது இதெல்லாம் ஆகுறது. அப்போ அதை சரி பண்ணும். கமல் அவர்களுக்கே ஓட்டு இல்லை நடந்துருக்குது. அப்போ கமல் அவர்களுக்கு நடந்தது, அதனால கமல் என்ன ஆகிட்டார்? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னா அந்த பதற்றம் இருக்குல்ல, சிறுபான்மையினருக்கோ இல்லை இஸ்லாமியர் சகோதரருக்கோ இல்லை கிறிஸ்துவர்களுக்கோ நீங்கள் பாஜகவோட சேர்த்து இதை பார்க்காது. இது வந்து என்ஆர்சியோ இல்லை சிஐஓ கிடையாது. இது வந்து ஓட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டு இல்லையா, நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க உங்களுக்கு ஒரு ஆசை அந்தந்த வாக்காளர்கள் இருக்கும். அந்த கட்சி வட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க. என்னண்ணே என் பேர் இல்லைண்ணே இப்படி இருந்தால் எப்படிண்ணே நம்ம ஓட்டு போடணுண்ணே இந்த வாட்டி அப்படின்னு நீங்கள் அந்த கட்சிக்கு சார்பாக சொன்னீங்கன்னாவே நல்ல ஐடியா, அவரு போயிடுவார். எஸ், வட்ட செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார். தாவேக்கால இருக்க மாட்டாங்க, ரைட் அந்த கட்சி விட்டுருங்க, அவங்க இப்போ தான் போட்டுன்னு வராங்க பொறுப்பில். நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்க, அதிமுகவில் இருப்பாங்க, திமுகவில் இருப்பாங்க, ஓரளவுக்கு காங்கிரஸில் இருப்பாங்க, ஒரு சில இடத்துல பிஜேபியில் இருப்பாங்க. இதில் 5 சாய்ஸ் இருக்குல்ல, 6வது முக்கியமான சாய்ஸு அதிகாரிகள். அவ்வளோதான், இவ்வளோதான். இதை பார்த்துக்கிட்டு ஏதோ வீட்டுக்குள்ளே திருடம் பூந்து 10,000 நகை தூக்கிட்டு ஓடிடுற மாதிரி திருடி போய் தேடுறதுலாம் இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னோட ஆதார் இது, என்னோட பேர் இது, என் பேர் ஓட்டர்ஸ் ரோடில் இல்லை சேரு. இந்த புதுசாக கூட ஃபார்ம் 6 கொடுத்து நீங்கள் சேர்க்கலாம், இன்க்ளூஷன் புதுசாக ஃபார்ம் கொடுத்து கூட பேர் இல்லைன்னா அதனால் ஏதோ பெரிய பூதாகாரம் ஏதோ ஒரு சைக்ளோன் வரப்போகுது, இதனால் வந்து ஒரு பிளவே வரப்போகுது அப்படி அந்த பிரச்சாரத்துக்கு இங்கே வேலை இல்லை. எஸ்ஐஆர் என்பது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒன்றும் பெரிய ஒரு மடைமாற்றமான ஒரு அரசியல் தான் அது. அதனால் இப்போ டிடி தினகரன் பதறாரு எஸ்ஐஆர், இதே ஒரு பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் பண்ணார். இப்போ எஸ்ஐஆர்ன்றது நோக்கம் என்ன? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி தான் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இதை சரி பண்ணுங்கன்னு, சுப்ரீம் கோர்ட் வந்து யாரும் ஓட்டை எடுங்கன்னு சொல்லுதா? 60-65 லட்சம் ஓட்டு காணா போச்சு எங்கடா போச்சு பாவீங்கன்னு கேட்டதுனால வந்தது தான் எஸ்ஐஆர். அப்போது வழக்காடு மன்றருக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் இருக்காங்க, ஆளுமை சிறந்த முதலமைச்சர் இருக்கிறாருன்னு சொல்லி நாடு பேசுது. அப்படிலாம் இருக்கும்போது எதுக்கு இந்த பதட்டம்? எதை பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா அமித்ஷாவே வந்து உட்காந்தா ஒவ்வொரு பூத்தாக பார்த்து எடுக்க போகிறாரு. சாத்தியம் இல்லை. எது சாத்தியம்? 6.5 கோடி பேருங்க கிட்டத்தட்ட. அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 630 நினைக்கிறேன் வாக்காளர் பட்டியல். இதில் எத்தனை லட்சம்னு எடுத்துட முடியும்? கஷ்டம். சரி, நம்ம எதையுமே யதார்த்தத்தோடு பேசும். எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை. இது தப்பு நடக்காதா? கோட்டீஸ்வரன் உத்தரவாதம் கொடுக்குறாரா? நான் கொடுக்கல. இந்த தப்பு முன்னாடியிலிருந்து நடக்குது. ஆனாப்பட்ட சேஷனும் ஆனாப்பட்ட நரேஷ் குப்தாவும் இருக்கும்போதே நடந்துச்சு. ஓகே, நல்லவர்கள் இருந்த பொழுதே நடக்குது. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் நல்லவர்கள் இல்லை, அதையும் நான் சொல்கிறேன்.
அதனால் நீங்கள்லாம் எங்கள் ஓட்டெல்லாம் அப்படிலாம் தமிழகத்துலலாம் அசால்ட்டாக எடுத்துட முடியாது. அதை திராவிட கட்சிகள் கீழே இருக்க பூத் லெவலில் இருக்கக்கூடியவங்க அதை உறுதி செய்வார். அந்த ஓட்டுகள் பாதுகாக்கப்படும். அப்படி பாதுகாக்கப்படலாம் போகுது அப்படின்னா அதை மக்கள் அந்தந்த கட்சிக்காரர்கிட்ட பேசினாவே சரி பார்க்கலாம். ஆட்சியாளர்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறீங்க களத்துக்கே போய். மிக்க நன்றி. 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 சந்திக்கலாம். வணக்கம்.